அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. வஆமினு பிமா அன்ஸல்து முஸத்திகல் லிமா மஅக்கும் வலா தகூனு அவ்வல காஃபிரிம் பிஹி வலா தஷ்தரு பிஆயாத்தி ஸமனன் கலீலா வஇய்யாய ஃபத்தகூன். இப்போ அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வ ஆமினு. ஆமினுனா என்னது? நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆமினு அப்படின்னா நம்பிக்கை கொள்ளுங்கள். பிமா அன்சல்து. அன்சல்துனா அன்சல் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அஞ்சல்னு. அஞ்சல்னால் என்னது? ஒரு ஒரு தகவல் அனுப்புறது. கரெக்டா? ஸோ இந்த அன்சல்து என்னம்மா? ஸ்க்ரீன் வரல. யாருக்குமே வரலையா ஸ்க்ரீன்? வந்திருக்கேம்மா எங்களுக்கு. வரல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் லீவ் ஆகிட்டு வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வாங்க, ஸ்க்ரீன் வரும். ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். சரி, ஓகேம்மா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஆமினு நம்பிக்கை கொள்ளுங்கள். பிமா அன்சல்து. அன்சல்துனா அனுப்பினேன், இறக்கினேன். அதாவது அல்லாஹ் அவனுடைய இடத்துலேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்கான், போஸ்ட் பண்ணியிருக்கான். அன்சல்துனா அனுப்புவது. ஸோ அனுப்பியிருக்கேன். முசத்திகன், முசத்தி, அந்த சித்தீக், சத்தீக், இது எல்லாமே என்னது? உண்மை, உண்மை, உண்மைப்படுத்தக்கூடியதாக. லிமா மஅக்கும். மஅக்கும்னா உங்களிடம். வலா தகூனு. வலா தகூனு இன்னும் ஆகிவிடாதீர்கள். அவ்வல. அவ்வல அப்படின்னா முதலாமவராக. அவ்வல முதலாமவராக. காஃபிரிம். காஃபிரிம் நிராகரிப்பவர்களில் முதலாமவராக ஆகிடாதீங்க. அடுத்து பாருங்க, வலா தஷ்தரு. வலா தஷ்தரு இன்னும் வாங்காதீர்கள். பி ஆயாத்தி. பி ஆயாத்தி என் வசனங்களுக்கு பகரமாக. என் வசனங்களுக்கு பகரமாக. சமனன் கலீலா. சமனன் கலீலா. சமன், சமன்னா காசு, கிரயம். ஸோ காசு. கலீலா சொற்ப காசுகளை, சொற்ப கிரயங்களை வாங்காதீங்க. வஇய்யாய ஃபத்தகூன். ஃபத்தகூன் அஞ்சுங்கள். ஃபத்தகூன்னா என்னது? அஞ்சுங்கள். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் இந்த வேதத்தை இறக்கியிருக்கேன். அல்லாஹ்கிட்ட இருந்து இப்போ இந்த குரானுடைய தன்மையை நம்ம விளங்கணும். நம்ம எதுக்கு ஒரு போஸ்ட் அனுப்புவோம்? ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடக்கணும், ஸோ அதுக்காக நம்ம போஸ்ட் அனுப்புவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் அல்லாஹு தாலா தன்னிடத்திலிருந்து இந்த மிகப்பெரிய வேதத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கான். ஸோ அப்படி இறக்கின இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளணும். இது முக்கியமாக அல்லாஹ் யார்கிட்ட சொல்கிறான்? யூதர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். யூதர்கள் நம்மளும் இதில் இருப்போம், நம்மளும் மனிதர்கள் தான் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி மனிதர்களையும் அல்லாஹ் கூப்பிட்டுருந்தான். ஸோ யூதர்கள்ட்ட சொல்கிறான், இந்த வேதத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்னிடமிருந்து இறங்கி இருக்கிற இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அதே மாதிரி இது உங்ககிட்ட இருக்கிற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ யூதர்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு வேதம் இருந்துச்சா அப்படின்னா ஆமாம் இருந்துச்சு. இந்த யூதர்கள் யாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த மக்கள். இவங்களுடைய பாரம்பரியம் தான் பார்த்திங்கன்னா இவர் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம்னு வருவாங்க. ஸோ இந்த யூதர்கள் இன்னும் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பசங்க,
இஸ்மாயில், இஸ்ஹாக். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வந்து இந்த சவுதியில் இந்த மக்கா இருந்த இடத்துல அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் வந்து எந்த ஒரு வரலாறுமே இல்லை. ஆனால் இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய வம்சத்தில் தொடர்ச்சியாக நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தாங்க அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில். ஸோ இப்போ அந்த இதில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலேருந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அடுத்தடுத்து காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய டைமில் இந்த பனு இஸ்ராயல்கள் அதிகமாக இருக்காங்க. இவங்க அங்கேருந்து பலஸ்தீன்லேருந்து ரோம் ஈஜிப்துக்கு வந்து இருந்தாங்க. இப்போ ஈஜிப்துலேருந்து திருப்பியும் பலஸ்தீனுக்கு போகணும். அப்போ அப்படி கூட்டிகிட்டு போனது தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதில் தான் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து இன்றைக்கும் இந்த இழிவான நிலையில் யூதர்கள் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு ரீசன். அது ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம், குரானில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதோட ஒரு மேலோட்டமான ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ இப்போ அப்போது இவங்களுக்கு நபிமார்கள் வந்தால் நிச்சயமாக அவங்கக்கிட்ட வேதமும் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ் ஏன் நபிமார்கள் அனுப்புகிறான், நபிமார்களுடைய அந்த அந்த பர்பஸ் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நபிமாரோட பர்பஸ் என்னன்னா, இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும். இதுதான் அவங்களுடைய பர்பஸ். இந்த மக்கள் எப்படிலாம் வாழணும், ஏன்னா அல்லாஹ் தானே படைச்சிருக்கான். அப்போ அவன் தானே இது எப்படிலாம் இருக்கணுங்கிறதையும் சொல்லணும். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு கட்டுப்பட்டு இங்கே நம்ம எப்படி வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அப்படியாப்பட்ட இந்த நிலைமைக்காக அல்லாஹ் நபிமார்களை இறக்குனா, அதில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில வஹீகள் இறங்கப்பட்டது. முக்கியமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறங்கப்பட்ட அந்த வேதம் தௌராத் வேதம் மாதிரி அவங்க அந்த வேதத்தை ரொம்ப நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேதம், இந்த குரானானது உங்கள் வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ உங்கள் வேதத்தை தான் நம்மளும் எடுத்திருக்கோம், அதை உண்மைப்படுத்தக்கூடிய வேதம் தான் இது. அப்போ நீங்கள் இதை எப்படி நீங்கள் நிராகரிப்புவீங்க? அப்போ நிராகரிப்பவர்களில் நீங்கள் முதலாமவர்களாக ஆகிடாதீங்க. அதே மாதிரி என்னுடைய திருவசனங்களை இந்த மாதிரி இந்த யூதர்கள்கிட்ட ஒரு சில பழக்கங்கள் இருந்தது. என்னென்னா, அல்லாஹ் சொல்லியிருந்த அந்த வசனங்களில் இவங்க வந்து நல்லா எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ தன்னுடைய மனோ இச்சைக்கு தகுந்தாப்புல அந்த வசனங்களை மாற்றி எழுத ஆரம்பித்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த தௌராத் புக்காக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச இந்த இன்ஜீல் பைபிள், அதையே கூட நம்மளால் வந்து இன்றைக்கி ப்ராப்பராக எடுத்து ஒத்துக்க முடியாது. ஏன்னா அதிகமான குளறுபடிகள் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் அந்த பைபிளும் அல்லாஹ்வுடைய வேதம் தான், இன்ஜீல் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறங்கின வேதம் தான். ஆனாலும் அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை மாற்றினதன் விளைவு எல்லாமே பொய்யாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்னுடைய வசனங்களை விலைக்கு விற்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஸோ நிராகரிப்பவர்களில் முதலாமவராக ஆயிடாதீங்க. முக்கியமாக என்னுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விற்காதீங்க அப்படின்னா இன்றைக்கும் இருக்குது. அதாவது நல்லா சிந்திக்கணும். ஒரு சின்ன இப்போது யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம், இல்லை ஒரு பெரிய பெரிய உலாமாக்களாக இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம். கரெக்டு தானே? நம்ம நம்பிடுவோம். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபத்வா கொடுங்க, ஒரு பொய்யான ஃபத்வா கொடுங்க, நாங்கள் அதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பணம் தரோம் அப்படின்னா அவங்க பண்ணிடுவாங்க. இப்படித்தான் இந்த யூதர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன்,
டாக்டர்ஸ்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப ரியாலிட்டியான ஒரு விஷயம். டாக்டர்ஸையே நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் நான் வந்து அந்த மெடிக்கல் ஃபீல்டிலேருந்து நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மருந்து கம்பெனிகள்லாம் வந்து இவங்களுக்கு சொல்லுவாங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள், எங்கள் மருந்தை நீங்கள் வீயுங்க அப்படின்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் இவங்க வந்து விற்பாங்க. இவங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிற மருந்துகளை இவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. உண்மையிலேயே நமக்கு அந்த மருந்து தேவையா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியுமா? டாக்டர் சொல்லிட்டாங்க, ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, அதை நான் செய்கிறேன், அதை நான் வாங்கி சாப்பிட்றேன். அது என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டோம். கரெக்டு தானே? டாக்டர்கள் எப்படி இருக்காங்களோ இன்றைக்கி காலகட்டத்தில், அதே மாதிரி தான் உலாமாக்கள் அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை படித்து அறிந்திருக்கிறவர்களையும் நம்ம நம்புகிறோம். பட் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சொற்ப விலைக்கு விற்கிறாங்க. அல்லாஹ் இதை தடுக்கிறான். அந்த காலத்துலேயும் தடுத்திருக்கான், இப்போவும் தடுக்கிறான். எனக்கே அஞ்சுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லுறான். இது ரொம்ப 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 படிப்பினை தரக்கூடிய விஷயங்கள். ஒரே நாளில் நம்ம இவ்வளவும் தேடிட வேணாம். ஒரு ஐடியாலஜி உங்கள் மனதில் நான் போட்டு வைக்கிறேன். அல்லாஹ் தாலா பெரிய பெரிய சூழ்ச்சிகளில் இருந்தும் நமக்கு ஒளியை வந்து அதிகப்படுத்தட்டும் அப்படிங்கிற துவாவை இப்போ நம்ம முன்வைத்துப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா நம்மளுடைய ஒளியை இன்னும் நம்மளுடைய அந்த அறிவு ஞானத்தை இன்னும் அதிகரிக்க செய்வானாக. ஆமீன். அடுத்து பாருங்க, அடுத்ததே ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தாலமூன். இதான் பாருங்கள், ரொம்ப சின்ன ஆயத்து ஆனால் அருமையான ஆயத்து. வலா தல்பிசு கலக்காதீர்கள், ஹக்க உண்மையை, பாத்தில்னா பொய், உண்மையை பொய்யோட கலக்காதீர்கள். வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி. அடுத்து இன்னும் மறைக்காதீர்கள், வ தக்துமு மறைக்காதீர்கள், அல் ஹக்கு வ அன்தும் தஅலமூன். வ ஹக்கல் வ அன்தும் தஅலமூன். அதாவது தெரிஞ்சுக்கிட்டே அந்த உண்மையை மறைக்காதீங்க. தஅலம் அப்படின்னா அறிகிறீர்கள், ஹக்குனா உண்மை, பாத்தில்னா பொய். சரியா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அசத்தியத்தை கொண்டு சத்தியத்தை குழப்பி விடாதீங்க, பொய்யை கொண்டு உண்மையை குழப்பி விடாதீங்க. அதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே அந்த உண்மையை மூடியும் மறைக்காதீங்க. இன்றைக்கி காலகட்டம் எப்படியாக இருக்குது? இன்றைக்கெலாம் வந்து பெரிய பெரிய ஹையர் ஸ்டடீஸே வந்து நீங்கள் வந்து பொய் சொல்கிறது எப்படி சொல்லணும், எப்படி மேனிப்புலேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரதுக்கு கோர்சஸ் வந்துருச்சு. மாஸ்டர்ஸ், பேச்சுலர்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ், அதாவது படிப்பே வந்துருச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த பொய்யை கொண்டு உண்மையை குழப்பி விடாதீங்க, தெரிஞ்சுக்கிட்டே உண்மையை நீங்கள் மூடி மறைக்காதீங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியாதவன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லாமே தெரியுது. நீங்கள் வந்து முக்கியமாக அல்லாஹ் யூதர்களோட அதிகமாக பேசுவான். ஏன்னா யூதர்களோட அந்த இம்பேக்ட் வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஆனால் அவங்க கம்மியான பேர் தான், ஆனால் அவங்களோட இம்பேக்ட், அதாவது அவங்களுடைய அந்த இம்பேக்ட்னா தமிழில் என்ன சொல்கிறது, அவங்களுடைய இம்பேக்ட் எப்படி அவங்களுடைய தாக்கம், ஜஸாக்கல்லாஹு கைர்மா, அவங்களுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். யூதர்களுடைய தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அவங்களுடைய வஹி இறங்கி இதுதான் உண்மை அப்படின்னு அவங்க சொல்லும்போது இவங்களுக்கும் தெரிஞ்சிருந்தது. ஆனாலும் இவங்க அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. அதற்கான காரணங்கள்லாம் பின்னாடி வரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தெரிய வைப்பான். இப்போதைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய வாழ்க்கை வசதிக்காக சத்தியத்தை என்ன பண்ணுறாங்க, அசத்தியத்தை வச்சு குழப்பி விடுறாங்க.
ஹக்கை பாத்தில கொண்டு குழப்பி விடுறாங்க. அதே மாதிரி இவங்க தான் நபின்னு தெரிஞ்சும் கூட மூடி மறைக்கிறாங்க. இன்னும் இது நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் ஹக்கு பாத்தில் அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். எதையெல்லாம் நம்மளே மூடி மறைச்சிருக்கோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் இதை நம்மக்கிட்ட சொல்கிறான். இப்போது அடுத்தது வகீமுஸ் ஸலாத்த வஆத்து ஸகாத்த வர்கஉ மஅர் ராக்கிஈன். அதாவது வகீமுஸ் சலாஹ்னா தொழுகையை நிலைநிறுத்துங்கள். வஆத்து, இன்னும் ஆத்துனா கொடுங்க, ஆத்து அப்படின்னா கொடுங்கள், தாருங்கள், இந்த மாதிரி. ஜக்காத்த வர்கஉ, இன்னும் பணியுங்கள், வர்கஉனா பணியுங்கள். மஅர் ராக்கிஈன், யாரெல்லாம் பணிபவர்களோடு இருக்கு. அதாவது வர்கஉனா பணியுங்கள், மஅர் ராக்கிஈன்னா பணிபவர்களுடன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்க, இன்னும் ஏன் முன்னிலையில் தலை சாய்ப்பவர்களுடன் சேர்ந்து நீங்களும் தலை சாயுங்கள். அல்லாஹ் தொழுகையை ஃபஸ்ட்டு சொல்லிட்டான், ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லிட்டான். அடுத்து அந்த யார் தலை சாயிறாங்களோ அவங்களோடு சேர்ந்து நம்மளும் தலை சாயணுமா. அப்போ இது என்னது? வர்கஉ மஅர் ராக்கிஈன். சிந்திங்க. அல்லாஹ் ஆதமுக்கும் ருக்கு தான் செய்ய சொன்னான். இங்கேயும் அந்த ருக்கு செய்பவர்களோடு நீங்களும் ருக்கு செய்யுங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த ருக்குனா என்ன? சிந்திச்சு பாருங்கள். அப்போ அல்லாஹ் தஆலா எப்போவுமே தொழுகை தனியாக சொல்லிடுறான். தொழுகையும் ஜக்காத்தும் எப்போவுமே ஒன்றா தான் அல்லாஹ் காமிப்பான். அப்போ அந்த ஜக்காத்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஜக்காத்துனா இன்னும் அதனுடைய புரிதலை அல்லாஹ் தஆலா நமக்கு புரிய வைப்பான். ஜஸ்ட் அந்த மேலோட்டமாக அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை கவனமாக கேட்டுப்போம். இன்னும் அதனுடைய ஆழங்களை அல்லாஹ் தஆலா நிச்சயம் நமக்கு புரிய வைப்பான். ஸோ தொழுகை, ஜக்காத்து, அடுத்ததாக தலை சாய்ப்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் தலை சாயுங்க. அப்போ அல்லாஹ்க்காக ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அந்த தலை சாய்ப்பு, அந்த விஷயம் என்ன? இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க. தலை சாய்ப்பவர்கள் யாராக இருப்பாங்கன்னு. நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பின்வரும் காலங்களில் அதற்குரிய பதிலை வச்சுருப்பான். சரியா? அடுத்த ஆயத்து பாருங்கள். அத்தஅமுரூனன் நாஸ பில்பிர்ரி வதன்சௌன அன்ஃபுஸக்கும் வஅன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தாக்கிலூன். இப்போ அத்தஅமுரூனன் நாஸ, ஏவுகிறீர்களா மக்களுக்கு, பில்பிர்ரி நன்மையை, வதன்சௌன இன்னும் மறக்கிறீர்கள், அன்ஃபுஸக்கும் வஅன்தும் உங்களை நீங்கள், தத்லூனல் கிதாப வேதத்தை ஓதுகிறீர்கள், தத்லூனல் கிதாப அஃபலா தாக்கிலூன் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்குறான். அதாவது இந்த யூதர்கள்ட்ட தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கான்ல. அப்போ கேட்குறான், பிற மனிதர்களை நன்மை செய்யும்படி ஏவுறீங்க, ஆனால் நீங்களே அதை மறந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் தான் வேதம் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் சிறிதளவும் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இதை நமக்கும் எடுத்துக்கிடலாம். நம்மளும் சொல்லுவோம், தொழுகு, ஓது, ஹிஜாப் போடு, நீ இப்படி சிரிக்காத, அது செய்யாத, இது செய்யாத,
இன்னும் அந்த பெண் வந்து நான் ஏன் இப்படி செய்யணும், என்னையவே எதிர்த்து பேசுகிறியா, நம்ம பிள்ளைங்க அப்படி கேட்டுட்டா. ஏன்னா நம்ம அத்தாரிட்டி பர்சன்னாக இருக்கோம். ஸோ அப்படி நம்ம செய்கிறோம். இன்னும் பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு ஏவுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தானே ஃபஸ்ட்டு வேதத்தை ஓதிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வேதம் ஓதுகிற நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேணாமா? நம்ம தான் ஓதிக்கிட்டு இருந்தோம், குரானை இது வரைக்கும் நம்ம ஓதிக்கிட்டு தான் இருந்தோம். அதை சிந்திச்சோமா? சுப்ஹானல்லாஹ். இப்போ தான் அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நம்ம குரானை சிந்திக்கக்கூடியவர்களின் பட்டியலில் நம்மளும் இருக்கணும் அப்படின்ற துவாவை இப்போ வச்சுப்போம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களையும் உங்களையும் அல்லாஹ்வை நினைத்து இன்னும் அவனை பற்றிய சிந்தனையில் நாம் இருக்கணும் அப்படிங்கிற துவாவை இப்போ நம்ம நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ பிற மனிதர்களை நீங்கள் ஏவுறது விஷயம் இல்லை, நீங்கள் அதை சிந்திக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட தான் இப்போ வேதம் இருக்குது. ஸோ அவங்க எப்படி யூதர்கள் எப்படி வேதம் கையில் வச்சிட்டு இருந்தாங்களோ, இன்றைக்கி நம்மக்கிட்ட தான் குரானு கையில் இருக்குது. அப்போ நம்ம சிந்திக்கணும். ஆனால் அல்லாஹ் இது யூதர்களை பார்த்து கேட்குறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷியின். இப்போ அடுத்து அல்லாஹ் வஸ்தஈனு அப்படின்னா உதவி கோருங்கள், பிஸ்ஸபரி வஸ்ஸலாத்தி, பிஸ்ஸபரி பொறுத்து இருந்து, அதாவது பொறுமையாக இருந்து, வஸ்ஸலாத்தி இன்னும் தொழுவையை கொண்டு, சலா தொழுது, வ இன்னமா லகபீரத்துன், வ இன்னமா லகபீரத்துன் லகபீரத்துன்னா ரொம்ப பெருசு, ரொம்ப வெயிட்டு, ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் கபீர்னு வரும். கபீரத்துன் ரொம்ப கஷ்டமானது. இல்லா அலல் ஹாஷியின், அலல் ஹாஷியின். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்போது இந்த மக்கள்லாம் வந்து கிரயத்துக்காகத்தான் இதெல்லாம் செய்கிறாங்க. அப்படின்னா கிரயம்ங்கிறது என்ன? பணம். அப்போ பணத்துக்காக இவங்க இதெல்லாம் செய்கிறாங்கன்னா அப்போ அவங்களுடைய நிலைமை சிந்திச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஏன் பணத்துக்காக ஒரு தப்பான விஷயத்தை கூட செய்வோம்? ஏன்னா நமக்கு வாழ்வாதாரம் இல்லை. அதுக்காக ஒரு மனிதனோட இயல்பே இப்படித்தான். வாழ்வாதாரம் இல்லாத பட்சத்தில் ஷைத்தான் வாழ்வாதாரம் இருந்தாவே வழிகெடுப்பான். அது நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். ஆதமை சொர்க்கத்தில் வச்சுருக்கும் போதே வழிகெடுத்தான். ஆனால் இப்போ இந்த யூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்கிறாங்க. இன்றைக்கி நம்மளும் நெருக்கடியில் இருக்கோம். நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காகத்தான் இதையெல்லாம் செய்கிறோம். அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையாக இருங்க, இன்னும் சலாத் அதாவது அல்லாஹ்வை தொழுவுங்க. நிச்சயமாக உள்ளச்சமுடையவருக்கு, அதாவது அல்லாஹ் மீது பயமுடையவர்கள், அல்லாஹ் மீதுன்னு மட்டும் இல்லை, உள்ளச்சம்னா நம்மளுடைய இதயங்களில் ஒரு பயம் இருக்கணும். ஒரு ஹாஷியின்னா அடியார்கள். கீழே பாருங்களேன், இறைவனுக்கு அஞ்சி வாழ்கின்ற அடியார்கள். இந்த ஹாஷியின் வந்து இன்னும் நம்ம சிந்திச்சு பாருங்கள், யார் இந்த ஹாஷியின்? அதாவது அல்லாஹ் மீது பயம் மட்டும் இல்லாமல், அல்லாஹ் தான் நம்மளை படைச்சிருக்கான். அந்த அத்தாரிட்டி அவன்கிட்ட நம்ம கொடுத்தா அந்த அத்தாரிட்டிக்கு எப்படி நம்ம பணிஞ்சு நடப்போம். ஸோ அந்த மாதிரி அத்தாரிட்டிக்கு கரெக்டாக நடக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்கு இந்த விஷயம், அந்த பொறுமையும் தொழுகையும் பாரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது. நம்ம வந்து முதல் முறையாக குரானை நோக்கி பயணம் வர்றதுனால மேலாப்பில் அல்லாஹ் தாலா சொன்ன விஷயங்களை மட்டும் செவித்தாழ்த்தி கேட்டுக்கொண்டே வருவோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இதனுடைய ஆழ்ந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு புரிய வைப்பான். சரியாம்மா?
ஸோ பொறுமையும் தொழுகையும் எவ்வளோ ஒரு நிதர்சனமான விஷயம் அப்படிங்கிறத சிந்திக்கணும். ஸோ இதை கொண்டு தான் நம்ம அல்லாஹ்கிட்ட உதவி தேடணும். அப்போ உதவி தேடணும்னா நம்ம உதவி தேடப்படக்கூடிய நிலையில் தான் இருக்கோம்னு அர்த்தம். உதவி தேடுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான்னா அந்த நிலையில் தான் நம்ம இருக்கோம். திண்ணமாக அந்த நிலையில் உதவி தேடப்படக்கூடிய நிலையில் தான் நாம் இருக்கோம். ஸோ அப்படி இறைவனுக்கு அஞ்சி வாழக்கூடிய அடியார்களுக்கு இந்த செயல்கள் பாரமானதாக இருக்காது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். அப்போ அந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹாஷின்னா யாருன்னு அல்லாவே அதனுடைய அர்த்தத்தையும் சொல்கிறான் பாருங்கள். அந்த உள்ளச்சமுடையவர்கள் யாருன்னு அடுத்த ஆயத்தில் சொல்கிறான். அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜியூன். அப்போ அந்த ஹாஷியின் உள்ளச்சமுடையவர்கள் யார் அப்படின்னா, எவர்கள் முலாக்கு ரப்பிஹிம், அதாவது அல்லாவை சந்திப்பார்கள். ரப்பிஹிம்னா இறைவனை, முலாக்கு சந்திப்பவர்கள், இன்னும் அன்னஹும் இலைஹி ராஜியூன், இன்னும் அவன்கிட்ட திரும்புவாங்க. அதாவது நம்ம எப்படி நினச்சி என்ன சொல்லி வந்திருக்கோம், கியாமத்தில் நிச்சயமாக அல்லாவிடமே நாம் திரும்ப கொண்டு வரப்படுவோம் அப்படிங்கிறத நம்புகிறோம் இல்லையா. ஸோ அதைத்தான் சொல்கிறான். யார் அவங்க எத்தகையவர்களாக இருப்பாங்கன்னா, கடைசியில் இறைவனைத்தான் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத உறுதியாக நம்புவாங்க. பாருங்கள், கடைசியாக இறைவனைத்தான் சந்திக்க போகிறோம் அப்படின்னு உறுதியாக நம்புவாங்க. இது முஸ்லீம்கள் தான் அப்படி இருக்கோமா, இல்லை மற்றவர்களும் இருக்காங்களா அப்படின்னா அல்லாஹ்வே அறிவான். இன்றைக்கும் நம்ம கூட பயணிக்கக்கூடிய மற்ற சமுதாயத்தினரும் கூட கடைசியில் எல்லாம் இறைவன்கிட்ட தானே போகிறோம், கடவுள்கிட்ட தான் நம்ம மீளுவோம், அவன் நல்லது கெட்டது அவன் தான் பார்த்து அவன் தான் நமக்கு கூலி கொடுப்பான். இந்த வார்த்தைகள் சாமானிய மக்களும் சொல்லக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. அப்போ உண்மையிலேயே யார் மூமீன்கள் அப்படிங்கிறத இறைவன் தான் அறிவான். இன்னும் நம்ம முஸ்லீம்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பலரும் கூட இதை சிந்திக்கிறதில்ல. நம்ம பாட்டுக்கு வாழ்கிறோம், படிக்கிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம், அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம், குழந்தைங்களுக்கு என்ன சேர்த்து வைக்கிறோம், இதையே இன்னும் நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம், உம்ரா போகிறோம், ஜகாத்து கொடுக்குறோம், இதெல்லாம் தான் சிந்திக்கிறோமே ஒழிய கியாமத்தை சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைஞ்சிருச்சு, இன்னும் அதற்கான நேரமும் குறைஞ்சிருச்சு நம்மக்கிட்ட. ஸோ சுப்ஹானல்லாஹ், யார் இதை உறுதியாக நம்புகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அதாவது அவங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா நம்மளை இந்த உறுதியாக நம்பக்கூடியவர்களின் கூட்டத்தோடு நம்மளையும் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். ஸோ அவர்களுடைய தன்மையை அல்லாஹ் தஆலா சொல்லிடுறான். அதாவது உறுதியாக இறைவனிடமே தாங்கள் மீட்கப்பட போகிறோம் என்பதை உறுதியாக நம்புவாங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். திருப்பியும் அல்லாஹ் கூப்பிட்றான். யாபனி இஸ்ராஈல, இஸ்ராயலின் வழிதோன்றல்களே, உதுகுரு நினைச்சு பாருங்கள். உதுகுருனா நினைத்து பாருங்கள். திக்ருன்னு சொல்கிறான்ல அல்லாஹ். திக்ருன்னா அல்ஹம்துலில்லா, சுபஹானல்லா, அல்லாஹு அக்பர் இப்படி சொல்கிறதா? உதுகுரு நினைத்து பாருங்கள். திக்ருன்னா நினச்சி பார்க்கணும். ஒவ்வொரு முறை நம்ம அல்லாஹு அக்பர் சொல்லும்போது அல்லாஹ் எவ்வளோ பெரியவன்னு நம்ம நினச்சிருக்கணும். அதுதான் உண்மையான திக்ரு. நம்ம 100 முறை, 1000 முறை, 30, 33 முறை இப்படியெல்லாம் நம்ம சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா சொல்லுவதை விட அவனுடைய அருட்கொடைகளை நினைத்து பார்க்கணும். ஸோ உதுகுரு நினைவு கூறுங்கள். நிஉமத்தியல்லத்தி, நிஉமத்தி என்னுடைய அருளை, எது அல்லத்தி எது, அன்அம்து அலைக்கும்
அன்அம்து அருள் புரிந்தேன், அன்அம்து அருள் புரிந்தேன், அலைக்கும் உங்கள் மீது, வ அன்னி இன்னும் நிச்சயமாக நான், ஃபஸ்ஸல்துக்கும் ஃபஸ்ஸல்துக்கும் மேன்மைப்படுத்தினேன் உங்களை, அலல் ஆலமீன் உலகத்தாரை விட, அலல் ஆலமீன் உலகத்தாரை விட. அப்போ இஸ்ராயேலின் வழிதோன்றல்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்டு, உங்களுக்கு நான் எவ்வளோ அருட்கொடையை கொடுத்துருந்தேன் அதையெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க. இன்னும் இந்த உலகத்தாரில் இருக்கிற எல்லாரையும் விட உங்களை நான் மேன்மையாக்கி வைத்து இருந்தேன். இப்போ வச்சிருக்கேன்னு நல்லா சொல்லலை, நல்லா பாருங்கள் பாஸ்ட் டென்ஸில். இப்போ முன்னாடி அப்படி வச்சுருந்துருக்கான். வைத்து இருந்தேன், வைத்து இருந்ததையும் நினைவு கூறுங்கள், நினச்சி பாருங்க. அப்போது இன்றைக்கும் இந்த யூதர்களுடைய வாதம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நாங்கள்லாம் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளை அப்படின்பாங்க. நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக போகிறீங்க அப்படின்னா, நம்ம சைடில் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் யூதர்கள் ரொம்ப குறைவு. அதில் நீங்கள் பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்சு வேணும் அப்படின்னா ஒரே ஒரு கேட்டகரியை நம்ம சிந்திக்கலாம். தமிழ்நாட்டில் முக்கியமாக, தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்சு யூதர்கள் பெருசாக இல்லை. நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த பூநூல் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய வார்த்தைகள் இனிமேல் செக் பண்ணி பாருங்கள். அதாவது நாங்கள் தான் உயர்ந்தவங்க, இறைவன் எங்களை தான் உயர்த்தி வச்சுருக்கான், ஏன்னா அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். அப்போ அவங்களுக்குன்னு சில சிறப்புகள், சில தன்மைகள் இருந்திருக்கு. அல்லாஹ் உங்களை நான் மேன்மையாக்கி வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்க சொல்கிறான். நான் சொன்னேன் இல்லையா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் தொடர்ந்து நபிமார்கள் இருந்ததுனால அவங்க சிறந்த அறிவுடையவர்களாக இருக்காங்க. ஏன்னா நபிமார்கள்லாம் அவ்வளோ, நம்ம யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண புக்கு படித்தாவே நமக்கு நல்ல அறிவில் கொஞ்சம் முன்னேற்றம் வருது. சாதாரண புக்கு, மனுஷங்க எழுதின புக்கு அதுக்கே. அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கொண்ட புத்தகங்கள் இருக்குது, கிதாபுகள் இருக்குது அப்படின்னா, அப்போ அதை வாசிக்கிறவங்க, அதை ஓதுறவங்க எவ்வளோ ஞானமுடையவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி அதை தெரிஞ்சு ஞானமுடையவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களை ஒரு கட்டத்தில் மேன்மையாக்கி வைத்திருந்தாலும் இன்றைக்கி அவர்களுடைய நிலைமையையும் அல்லாஹ் சொல்லுவான், பார்த்துட்டே வாங்க. ஸோ எவ்வளோ உன்னை மேன்மையாக்கி வைத்திருந்தோம் நினச்சி பாருங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வத்தகு யௌமல் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஅன் வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யூஹது மின்ஹா அதுலும் வலாஹும் யுன்சரூன். அப்போ யூதர்களை பார்த்துட்டு வத்தகு அஞ்சுங்கள், யௌம் ஒரு நாளை, யௌமுனா டே நாள், யௌமுனா நாள், யௌமுத்தீன் பார்த்தோமா, தீன்னா அந்த கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாள்னு பார்த்தோம். ஸோ இங்கே அல்லாஹ் சொல்கிறான் யௌமன், ஒரு நாளை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள். அந்த நாள் எப்படியாப்பட்டதாக இருக்கும்? லா தஜ்ஸி பலனளிக்காது, லா தஜ்ஸி பலனளிக்காது, நஃப்ஸுன் ஓர் ஆன்மா, அன் நஃப்ஸின் ஓர் ஆன்மாவிற்கு, ஷை அன் ஒன்றையும், ஷை அன் ஒன்றையும், வலா யுக்பலு இன்னும் ஏற்கப்படாது, கப்லுனா ஏற்கப்படுவது. ஆனால் வலா லான்னு வந்துருச்சு பாருங்கள். எப்போல்லாம் அந்த லா லன் இதெல்லாம் வருதோ அது நாட் அப்படின்னு அர்த்தம், முடியாது, நடக்காது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த லாவை அல்லாஹ் யூஸ் பண்ணுவான். அரபி மொழி அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அப்போ லா யுக்பலு இன்னும் ஏற்கப்படாது, மின்ஹா அதனிடமிருந்து,
ஷஃபாஅத்துன் பரிந்துரை, வலா யூஹது இன்னும் வாங்கப்படாது, மின்ஹா அதுலுன் வலாஹும் யுன்சரூன். அப்போ மின்ஹா அதுலுன் அங்கே பரிகாரம் எதுவும் இருக்காது. அதுலுனா பரிகாரம். அதே மாதிரி வலாஹும் யுன்சரூன், அந்த அன்சர், யுன்சர், நஸ்ர், இது எல்லாமே உதவி செய்ய அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த பனி இஸ்ராயலை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாளை நீங்கள் பயந்துக்கோங்க, அந்த நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்யவே முடியாது. அப்போ இன்றைக்கி எத்தனை பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு அந்த நாளில் நமக்கு உதவி செய்ய ஆட்கள் இருப்பாங்கன்னு. நம்ம டைரெக்டாக நம்ம நினைக்க மாட்டோம். டைரெக்டாக நமக்கு தெரியும் கியாமத்துலலாம் யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு. ஆனால் இன்டைரக்டாக நம்மளை பல இடங்களில் நம்ப வச்சு பலர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் சொல்லுவாங்க பாருங்களேன், அதிகமாக பாருங்கள், மற்ற மதத்தாராக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், நமக்கு நமக்காக பரிந்துரை செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பரிந்துரை செய்வாங்க, அதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அல்லாஹ் யாரை சரி இவங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு அல்லாஹ் யாருக்கு சாய்ஸ் தரானோ அவங்களுக்காக மட்டும்தான் பரிந்துரை செய்ய முடியும். ஒரு கோர்ட்டு இருக்குன்னா ஜட்ஜு ஓகே நீங்கள் வாதாடுங்கன்னு சொன்னால் தானே அவர் வாதாட முடியும். சொல்லாத வரைக்கும் அவரால் வாதாட முடியுமா? முடியாது. அப்போ அதுதான் அல்லாஹ்வுடைய நிலைமையும். அல்லாஹ் சொன்னால் மட்டும்தான். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் நாடாதவர்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி பல குழப்பங்கள் இதை வச்சு தான் நடக்குது. உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் இருக்கோம், எந்த நிலைமையிலையும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப குறைவு. ரொம்ப இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஆனால் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்ம சுற்றி சூழ்ந்துருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு நம்ம அதை பற்றிலாம் தெரிஞ்சுப்போம். ஸோ இன்றைக்கி நீங்கள் அந்த நாளை, கியாமத்து நாளை நினச்சி பயப்படுங்க. அந்த டைமில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. இன்னும் எந்த ஒரு பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னும் உங்களுக்கு எந்த மீட்பு பொருளும் வச்சு, அதாவது சரி தப்பு தான் ஃபைன் கட்டிக்கிறேன் அப்படிலாம் அங்கே கட்ட முடியாது. இன்னும் விடுதலையும் செய்யப்பட மாட்டார்கள். அப்போ அவர்களுக்கு எந்த உதவியும் இல்லை. அல்லாஹ் இதெல்லாம் ஏன் சொல்கிறான்? அப்போ அவங்க எவ்வளோ பெரிய தவறுகள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை மட்டும் மைண்டில் வைங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க வைப்பான். எல்லாமே நான் ஒரே நாளில் கற்றுக்கிடணும்னு நினைக்காதீங்க. பொறுமையாக விஷயங்களை மட்டும் காதால் கேட்டுக்கிட்டே வாங்க. சில விஷயங்கள் நம்ம மனசை ரொம்ப துடிக்க வைக்கும். சில விஷயங்கள் நம்ம மனசை ரொம்ப என்னடா இது இப்படி போயிட்டே இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம பொறுமையாக அதை லிசன் பண்ண 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 அதனுடைய ஆழ்ந்த அர்த்தங்கள் நமக்கு புரிய வரும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரொம்ப நிதானமாக விஷயங்களை காது கொடுத்து கேட்க மட்டும் செய்யுங்க. நீங்கள் அவசரப்பட்டு அதை நோட்ஸ் எடுக்கிறேன் மற்ற இது அப்படின்ட்டு எதுவுமே பண்ண வேணாம். சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் கேட்டுக்கொண்டே வாங்க. அல்லாஹ் அதை உங்கள் மனசில் பதிய வச்சு அதை சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்துருவான். சரியாம்மா? இப்போ அடுத்த ஆயத்து பாருங்கள். வஇத் நஜ்ஜைனாக்கும், நஜ்ஜைனா அப்படின்னா கூட்டம், சமூகம். வஇத் நஜ்ஜைனாக்கும், நஜ்ஜைனானா காப்பாற்றினோம்.
நஜ்ஜைனா நஜ்ஜைனாக்கும்னா இன்னும் உங்களை காப்பாற்றினோம். மின் ஆலி ஃபிர்அவுன, ஆலினா தான் கூட்டம். நஜ்ஜைனா அப்படின்னா காப்பாற்றினோம். ஆலினா கூட்டம். யாருடைய கூட்டம்? ஃபிரௌனுடைய கூட்டம். யசூமூனக்கும் சிரமம் தந்தார்கள். சூஅ அது ரொம்ப கொடியதாக இருந்துச்சு. அதாபி யுதப்பிஹூன் அதாப் வேதனை. அதாப்னா வேதனை. யுதப்பிஹூன் அறுத்தார்கள். அபுனாஅக்கும் ஆண் பிள்ளைகளை. வயஸ்தஹியூன இன்னும் வாழ விட்டார்கள். நிசாஅக்கும் பெண் பிள்ளைகளை. அப்னானா ஆண் பிள்ளை, நிசானா பெண் பிள்ளை. வஃபி தாலிக்கும் அதில் பலாஉன் ஒரு சோதனை இருந்தது. பலானா சோதனை. ரப்பக்கும் உங்கள் இறைவன் அசீம் பெரியவன். அசீம்னா பெரியவன். இப்போ ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கிட்ட அடிமைகளாக நீங்கள் இருந்தீங்க. பனு இஸ்ராயலை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கிட்ட அடிமைகளாக நீங்கள் இருந்தீங்க. அந்த டைம் உங்களுக்கு விடுதலை அளித்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நான் கொடுத்த அருட்கொடையெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கன்ட்டு ஒவ்வொரு அருட்கொடையாக இங்கே சொல்லுவான், பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃபிரௌன்கிட்ட அடிமையாக இருந்தீங்க, உங்களை நான் தான் விடுதலை பெற வச்சேன். உங்களுக்கு விடுதலையை கொடுத்த அந்த நேரத்தை நினச்சி பாருங்கள். அந்த ஃபிரௌன் எப்படியாப்பட்டவனாக இருந்தான்? கொடிய வேதனையில் உங்களை ஆழ்த்தி வைத்திருந்தான். ரொம்ப கொடிய வேதனை உங்களுக்கு இருந்துச்சு. உங்களுடைய ஆண் மக்களை கொன்று ஒழித்து, ஆண் மக்களை கொண்டுட்டு பெண் மக்களை மட்டும் உயிருடன் விட்டு வைத்திருந்தான். அப்போ இதிலிருந்து இறைவனிடமிருந்து உங்களுக்கு மாபெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது. இது ரொம்ப 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 சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு மன்னன் அகதிகளாக வந்த அந்த மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னா, அந்த ஃபிரௌன்கிறது யாருன்னா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அப்போ இருந்த அந்த இப்போ ஒவ்வொரு காலங்களாக இப்போ சொல்லுவோம் இல்லையா, இப்போ நமக்கு தெரிஞ்ச மன்னர் இந்த சோழன், சேரன், பாண்டியன். ஸோ இப்போ இவங்கெல்லாம் சொல்லும்போது எல்லாரையுமே சோழன் தான் சொல்லுவோம். அவனுடைய பேர் நமக்கு தெரியாது. ஒட்டு மொத்தமாக அந்த வம்சத்தையே நம்ம சோழன் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இவங்க அந்த ஒட்டுமொத்த அரச இதையுமே ஃபிரௌனுன்னு தான் சொல்கிறாங்க. இங்கிலீஷில் யோசிக்கணும் அப்படின்னா பரோவா மன்னன் அப்படின்பாங்க. இன்றைக்கும் சர்ச் பண்ணி பாருங்கள், பரோவா அப்படின்னா யார், என்ன, ஏதுன்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் கேட்ட அந்த கதைகள், அந்த வரலாறுகள், அந்த ஹதீஸுகள் அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ புதுசாக நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள், உண்மைகள் தெரிய வரும். ஸோ அப்படி ஃபிரௌன் அந்த அகதிகளாக வந்த அந்த பனு இஸ்ராயலை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். எப்படின்னா, அவங்களுடைய ஆண் மக்களை கொன்னுட்டு பெண் மக்களை மட்டும் உயிரோடு வைக்கிறான். இப்போ பெண் மக்களை ஒரு வம்சத்தில், அதாவது ஒரு சமூகத்தில் ஆண்களே இல்லை, வெறும் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அந்த அந்த சமூகம் என்னவா ஆகும்? பெண்கள் மட்டும்தானா? ரொம்ப கஷ்டம். ஆண்களே இல்லாத ஒரு சமூகம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஆண்களையே அறுத்து கொலை செஞ்சுட்டு அந்த பெண்களை மட்டும் விபச்சாரத்துக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியவனாக இருந்தாங்க. இது உண்மைதான். அல்லாஹ் சொல்கிற விஷயங்கள் தான். அந்த எதுக்காக பயன்படுத்தினா அப்படிங்கிறது நமக்கு வேணாம். பட் அந்த விஷயத்தை நம்ம சிந்திச்சு பாருங்கள். ஆண் மக்களை கொன்னுட்டு பெண் மக்களை எதுக்கு வச்சுருக்கணும்? எனக்கு விபச்சாரம் செய்யணும், எனக்கு ஊழியம் செய்யணும், எனக்கான எல்லா வேலை வசதிகளையும் அது அடிமையாக இருந்து செய்யணும். அதுக்காக அந்த பெண்களை உயிரோடு வச்சிருந்தேன்.
ஸோ இப்படியாப்பட்ட அந்த சோதனையில் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றி இருக்கான்ல, இதை நீங்கள் இப்போ சிந்திக்கணும் தானே அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். இது ஃபரக்குனா பிகுமுல் பஹ்ர ஃபஅன்ஜைனாக்கும் வாகுரக்குனா ஆல ஃபிர்அவுன வஅன்தும் தந்துரூன். அப்போ இது பாருங்கள், இன்னும் இந்த சமயத்தை நினச்சி பார்க்க சொல்கிறான். ஃபரக்குனா பிளந்தோம், ஃபரக்குனானா பிளந்தோம் உங்களுக்காக, பிகுமுல் பஹ்ர் கடலை பிளந்தோம், இன்னும் அஞ்சைனாக்கும் இன்னும் உங்களை காப்பாற்றணும், அகுரக்குனா இன்னும் மூழ்கடித்தோம், ஆல ஃபிர்அவுன ஃபிரௌனுடைய கூட்டத்தார மூழ்கடிச்சிருக்கான்ல, வஅன்தும் தந்துரூன் வஅன்தும் தந்துரூன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே. இப்போ அவங்க எப்படி பனு இஸ்ராயலோட ஆண் மக்களை ஃபுல்லாக கொண்டுட்டு பெண் மக்களை மட்டும் வச்சுருந்தாங்க. அடுத்த இதில் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் கண்ணு முன்னாடியே பனு இஸ்ராயல் கண்ணு முன்னாடியே பனு இஸ்ராயலை அல்லாஹ் காப்பாற்றிட்டான். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார கடலை பிளக்க வச்சு அதில் என்ன பண்ணுறான், மூழ்கடிக்கிறான். ஃபிரௌனோட கூட்டத்தாருன்னா மோஸ்ட்லி சிந்திச்சு பாருங்கள், கூட்டத்தாருன்னா யாராக இருப்பாங்க? அப்போ ஃபிரௌனோட கூட்டத்தார் மூழ்கடிச்சிட்டான் அல்லாஹ் அப்படின்னா யாரை மூழ்கடிச்சான்? இப்போ இதுக்கும் மேலே உள்ளதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சிந்திச்சு பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் ஸ்டில் இந்த கூட்டத்தார் அப்படின்னா இந்த ஃபிரௌனுடைய இந்த ஒட்டுமொத்த ஆண் சமுதாயம். ஏன்னா ஆண்கள் தானே அதிகமாக போருக்கு போவாங்க. ஸோ ஆண்கள் அந்த வழியாக போகும்போது இவங்க ஆண்களை கொன்று குவிச்சாங்களோ, பனு இஸ்ராயலோட ஆண்களை கொன்று குவிச்சாங்களோ, அதே மாதிரி அல்லாஹ் தாலா இவர்களையும் கொன்று குவிச்சான், மொத்தமாக அழிச்சான். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நடந்த விஷயம். அப்போ இவங்களுடைய பெண்கள் என்ன ஆனாங்க? அவங்களுடைய நிலைமையெல்லாம் பனு இஸ்ராயலோட நிலைமை இது, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரோட நிலைமை அது, அழிச்சிட்டாங்க. பட் ஃபிரௌனோட உறவுகள், பெண்கள், குழந்தைகள், யோசனை வருதா? ஜஸ்ட் ஒரு சிந்தனை மட்டும் வைங்க. அல்லாஹ் தாலா நம்மளுடைய எல்லா சிந்தனைகளுக்கும் குர்ஆனில் பதிலை வச்சுருப்பான் இன்ஷா அல்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இந்த ஆயத்துகள் போதும். ஸோ இது அல்லாஹ் திரும்ப இதை உங்கள் மனசில் எடுத்துக்கோங்க. ஃபிரௌனு பனு இஸ்ராயிலை கொடுமைப்படுத்தினா, பத்தாததுக்கு அவங்களுடைய ஆண் மக்களை கொன்று பெண் மக்களை மட்டும் விட்டு வச்சிருந்தான். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், கடலை பிளந்து ஃபிரௌனை அதில் மூழ்கடிச்சான், ஃபிரௌனையும் ஃபிரௌனோட கூட்டத்தையும் மூழ்கடிச்சான். இதையெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த ஆண்களை பற்றி சொல்லிட்டான்ல, அப்போ அந்த பெண்கள் என்ன ஆனாங்க, குழந்தைகள் என்ன ஆனாங்க? மைண்டில் வைங்க இன்ஷா அல்லாஹ். அதோட பெரிய பெரிய வரலாறுகள், கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் உள்ள பெரிய வரலாறுகள்லாம் குர்ஆனில் சிம்பிளாக எல்லாம் சொல்லிட்டான். ஸோ அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் நமக்கு இருக்குது. அதனால தான் சிம்பிளாக சொல்லியிருக்கான். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம புரிஞ்சுப்போம். துவாவோட அந்த நியத்தோட நம்ம குர்ஆனை அணுகுவோம். சரியாம்மா? சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையும் எண்ணி பாருங்கள்னு தான் சொல்கிறான். இப்போ இந்த ஒரு 50 ஆயத்துமே நீங்கள் எடுத்து பாருங்கள். நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலையே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் குர்ஆனில் இப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கலையே. ஆனால் அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான். நம்ம மனனம் செய்ய ஆசைப்பட்டோம், நம்ம அழகாக ஓதணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் உண்மையிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சிந்திச்சு பார்க்க சொல்கிறான்.
ஸோ சிந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியாம்மா? அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கான செஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு.